ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 4-5 நாளாக நாங்கள் வீடியோவே போடலைங்க. ரொம்ப பிஸி. என்ன பிஸி? கொஞ்சம் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கா, அதனால ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. அதனால இப்போ கூட நைட்டில் தான், பகலில் நேரமே இல்லை. இவரும் வீட்டில் இருக்கிறது இல்லை, நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன். இருந்தாலும் அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறோமா, அதனால வீடியோவே போட முடியல. சரி, இப்போ நைட்லேயாவது நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டில் எடுக்கிறோம். சாப்பாடு தான், நைட்டு சாப்பாடு. நைட்டு என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பெரிய டிஷ்ஷெலாம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம வேலை ஃபுல்லாக இப்போ தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வரேங்க. ட்ரெஸ்ஸை கூட மாற்றாது, சேரீயோடய காலில் கட்டினதோட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால டைமிங் கரெக்டாக இருக்குது. மாவு தோசை, இதை கொஞ்சம் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சேன். அதுக்கு மதியானம் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். ஆளுங்களுக்கு மதியானம் சமைச்சேன். ஆளுங்க வந்து வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு 4 பேர், அப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேரை சேர்த்து 8 பேர்கிட்ட சமைச்சேன்னா சாம்பார் கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சேன். சரி, அதனால் நேற்று வச்சு கரோட்டு குழம்பு இருந்தது. அவங்களுக்கு கரோட்டு குழம்பு, சாம்பார், முட்டை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் இறங்கல, கரோட்டு குழம்புலாம் சாப்பிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் சாம்பார் மீந்துருச்சு. அதனால் இப்போ நைட்டு சட்னி அரைக்கல. நம்ம வந்து தோசை ஊற்றி சுட சுட தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். 1000 தான் சாம்பார் வச்சாலும் இந்தமாரி சாம்பாரில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது நல்லா சூடாகிடுச்சு. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்ததில்லை. எனக்கு பங்குனி உத்தரத்துல எனக்கு பெரிய தோசைக்கல் ஒன்று வாங்கி தரணும். பெரிய தோசைக்கல்லா? எதுக்கு? ஏன் தோசைக்கல் செட் ஆகலையா உனக்கு? சின்னதாக இருக்கு. சின்னதாக இருக்கா? நான் பெருசு வச்சிருந்தேன். அது வந்து இந்த பிரியாணி தம்மு போட்டு ஹீட்டாகி தோசையே சுத்தமாக வரமாட்டேது. இது வந்து 2 சுத்து தான் சுத்த முடியுது. அதனால பெருசு நான் வச்சிருந்தேன். அப்போ விவரம் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டேன். என் ஆயாட்ட கேட்டாங்கன்னு சொல்லி புதுசாகவே அம்மா வாங்கி கொடுத்தாங்க. தவா நல்லா பெருசு. அது இங்கே தோசைக்கல் இருந்தோடனே அதை எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ பிரியாணி செஞ்சதுனால நம்ம வந்து அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண இது ஹீட்டாக தோசை வரமாட்டேது. அப்புறம் இதை நான் வாங்கி வச்சிருந்தேன் சின்னதாக. இப்போ அது தரிச்சமே இப்போ வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் நம்ம தைப்பூசத்துக்கு போகலான்னு பார்த்தா தைப்பூசத்துக்கு தான் நம்மளால் போகவே முடியலையா. போன வருஷமாவது தைப்பூசத்தில் ஒரு 2 நாள் கழிச்சாது போனேன். இந்த வருஷம் அது கூட போக முடியல. அதோட இப்போ வந்து என்ன செய்யணும், பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரத்துக்கு பால் குடம் எடுக்கிறியா நீ? பால் குடம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. பால் குடம் எடுத்தால் 4 மீட்டர் நடக்கணுமே, 4 கிலோமீட்டர் நடக்கணும். அது 8 ரோட்லேருந்து நடக்கிற மாரி வருது. என் தங்கச்சி எடுக்கிறா, அவள் கன்ஃபார்ம். அவள் 48 நாள் விரதம் எடுக்கிறாங்க. அதனால அவ எடுக்கிறா. நான் வந்து இன்னும் முடிவு ஆகலை. கோயிலுக்கு இன்னும் பால் குடம் எடுக்கிறது கன்ஃபார்ம் ஆகலைங்க. ஆனால் கோயிலுக்கு போகிற மாரி ஒரு புடவை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். பால் குடம் எடுக்கணும்னு எடுத்துலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் மனசு எப்படி மாறுதுன்னு தெரியல. காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு தான் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் ரொம்ப என்ன கிடக்குதுன்னா எல்லாம் இது இந்த டைலரிங் கிளாஸ் போகிறதுனால எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுங்க. பாருங்க, மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கா. கோயிலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு கோயிலுக்கு முடிவே பண்ணல. ஆனால் முடிவு புடவை எடுத்துட்டேன். பால் குடம் எடுத்தாலும் இதுதான். அன்னைக்கு கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். பால் குடம் எடுக்கணும்னு கிடையாது, கண்டிப்பாக போவேன். அதனால எடுத்தாலும் எடுக்கிறதுனால அந்த சாரி கட்டிட்டு போகிறது. எப்படி நீங்கள் வர போகிறது கிடையாது, நான் மட்டும்தான் போக போகிறேன் பசங்களை விட்டுட்டு. அன்னைக்கு எப்படி ஷூட் பண்ண முடியுமா? அதாவது நீங்கள் வந்து அன்னைக்குன்னு பார்த்து மாலை ஓடுமா, நீங்கள் வரமாட்டீங்க. நான் அப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போக மணி 11-12 ஆகிடும். ஆயா வீட்டுக்கு போயிட்டு ஆயாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன். அதனால தான்
ஆமாங்க, நம்ம நைட்டு டின்னர் இதுதான். ஆயானா இட்லி சாம்பார் வச்சு பாருங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து 1.5 தோசை தான் சாப்பிட்றாங்க. ஒரு தோசை கொடுத்தா அதுலேயே பாதி தோசை வச்சு போயிட்டாங்க. சாம்பார் ஊற்றி மாங்காய் சீசனுங்க. மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா சந்தையில் மாங்காய் வாங்கினா, ஆனால் கொஞ்சம் புளிப்பு கொடுக்குது. இன்னும் வந்து அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் வரல. முருங்கைக்காய் சூப்பராக இருக்குங்க. இதான் சூப்பராக இருக்கு. அவனுக்கு தான் போட்டேன். அதுக்குள்ள டேஸ்ட் பார்க்க நீ எடுத்து சாப்பிட்ற. பசி. ராகேஷ் சரி, ஓகே உத்ரா, ஓகே பாய். பாய் இல்லை, ஆயிரம் வந்து இந்த மாரி சுட்டுட்டு உட்காரது எப்படி இல்லைங்க. இந்த அடுப்புக்கிட்டே தோசை சுட்டு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட் தெரியுமா. நான் ஒரு நேரம் அப்படிதான் செய்வேன். பசி எடுத்ததுன்னா அடுப்புக்கிட்டே சுட சுட சாப்பிடுவேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிங்க, ஓகே. நாங்களும் சாப்பிட்டு படுக்க போறோம். செம்ம டயர்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூக்குங்க. என் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.